ஒரு விலங்கிற்கு மருந்து கொடுத்து சிகிச்சையளித்த பிறகு மருந்து உடனடியாக மறைந்துவிடாது. அது விலங்கின் உடலில் பல நாட்கள் தங்கி எச்சங்களை விட்டுச் செல்கிறது. இந்த எச்சங்கள் உட்கொண்டால் மனிதர்களுக்கு உடல்நல அபாயங்களை ஏற்படுத்தும். உணவு பாதுகாப்பு தரங்களை பராமரிக்க இதை புரிந்து கொள்வது மிக முக்கியம். பால், இறைச்சி அல்லது முட்டைகள் போன்ற பொருட்களை விற்க முடியாத இந்த முக்கியமான நேர இடைவெளி திரும்பப் பெறும் காலம் என்று அழைக்கப்படுகிறது. இது பொது சுகாதாரத்தை பாதுகாக்க வடிவமைக்கப்பட்ட ஒரு முக்கியமான நடவடிக்கையாகும். இது தீங்கு விளைவிக்கும் மருந்து எச்சங்கள் உணவுச் சங்கிலியில் நுழைந்து நுகர்வோரை சென்றடைவதை தடுக்கிறது. கறவை மாடுகள், கோழிகளின் முட்டைகள் அல்லது கால்நடைகளின் இறைச்சி எப்போதும் இந்த குறிப்பிட்ட காலத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். குறிப்பிடத்தக்க விளைவுகளுக்கு வழிவகுக்கும் உணவுச் சங்கிலியில் நுழையும் தீங்கு விளைவிக்கும் எச்சங்கள் உட்பட இந்த தயாரிப்புகளை உட்கொள்ளும் மக்களுக்கு இது கடுமையான உடல்நல அபாயங்களை ஏற்படுத்துகிறது. இது ஒவ்வாமை எதிர்வினைகள் அல்லது ஆன்டிபயாடிக் எதிர்ப்பை ஏற்படுத்தக்கூடும். மேலும் ஒழுங்குமுறை அமைப்புகள் கணிசமான அபராதம் மற்றும் அபராதங்களை விதிக்கலாம். இந்த அத்தியாவசிய பாதுகாப்பு வழிகாட்டுதல்களுக்கு இணங்க தவறும் உற்பத்தியாளர்களுக்கு மருந்து லேபிள்களை எப்போதும் முழுமையாக சரிபார்க்கவும் அல்லது ஒவ்வொரு சிகிச்சை மற்றும் விலங்குக்கும் குறிப்பிட்ட சரியான திரும்பப் பெறும் நேரத்திற்கு உங்கள் கால்நடை மருத்துவரை அணுகவும். நாங்கள் கூட்டாக உறுதி செய்கிறோம். அனைவருக்கும் பாதுகாப்பானது, ஆரோக்கியமான மற்றும் உயர்தர உணவை